ஹலோ சிட்டி நிறுவனத்தின் மூலமாகவும் ரோட்டரி கிளப் ஆஃப் எம்சிசி மூலமாகவும் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் இஸ் பீங் presented to Dr. Chokkalingam. Sir, may I now request the Managing Director of Hello City, President of Rotary Club. இத்துடன் நான் 56 வருடம் இதயத்துறையில் பணியாற்றி இன்று 57வது வருடம் பணியை துவங்கும் நன்னாளில் உங்கள் முன்பு இருப்பதே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய வாழ்க்கையின் பயணம் எவ்வளவு வருடம் இருந்து இருக்கும் என்று நான் நிர்ணயிக்க முடியாது. ஆனால் ஒன்றை நான் கட்டாயம் மனதில் வைத்திருக்கின்றேன். என் வாழ்நாள் இருக்கின்ற வரை தன்னை சார்ந்த சமுதாயத்திற்கு நன்மையை செய்துவிட்டு சொக்கலிங்கம் மறைய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளில் தான் உங்கள் முன்பு இருக்கின்றேன். இந்த குழந்தைகள் பேசுவதை பார்த்தேன். உண்மையில் ரொம்ப அற்புதமான பேச்சு. அம்மா கூட சொன்னாங்க அப்துல் கலாம் ஐயாவை பற்றி. நானும் அப்துல் கலாமும் 15,000 மாணவர்களுக்கு சென்னையில் பேசினேன். பேசிவிட்டு அன்று வாஷிங்டன் சென்று விட்டேன். திரும்பி வருவதற்குள் அவர்கள் இறந்து விட்டார். ஒரு அற்புதமான மனிதர். அவர் சொல்லுகின்ற ஒரே ஒரு கருத்து, உலக மக்கள் அனைவரும் ஒன்னஸாக வாழ வேண்டும். இதற்காக இந்த கருத்துக்களை உங்களிடம் பரிமாறிக்கொள்கின்றேன் என்றால், நான் சொல்லுவதை குழந்தைகள், இந்த குழந்தைகள்லாம் அதை கேட்டுக்கணும். தம்பி குழந்தைகளா, நான் சொல்கிறத உங்கள் ஏன் அவங்கள சொல்கிறேன்னா, வருங்கால உலகம் அவர்கள் கையில் இல்லை. இப்பொழுது இருக்கின்ற உலகமே குழந்தைகள் கையில் தான் இருக்கின்றதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். ஏன்னா குழந்தைகள் அனைவரும் நம்மை விட பல மடங்கு அறிவாளிகள். உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும், உலகம் பெண்கள் விமென்ஸ் டேன்னு சொல்கிறோம். அது 1911 கோப்பன்ஹேகம் டென்மார்க்கில் தோன்றப்பட்டது. அது கொண்டாடுகின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் தெரியும், மார்ச் 8ஆம் தேதி. உங்களுக்கு வரலாறு தெரிந்திருக்குமோ இல்லையோ தெரியாது. முதலில் 21 பேர், ஸ்பானிஷ், டென்மார்க், சுவிட்சர்லாந்து, லண்டன், 21 பேர்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி எந்த ஆண்களும் அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. அவர்கள் நடுத்தெருவில் இருந்து ஆரம்பித்தார்கள் இந்த வேர்ல்டு விமென்ஸ் டே என்ற ஆர்கனைசேஷன். அதனுடைய 100வது ஆண்டு விழாவில் சொக்கலிங்கம் அதே ஊரில் போய் நான் ஆயிரக்கணக்கான பெண்களிடம் பேச எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அது பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக நினைக்கின்றேன். சரி, இப்பொழுது சில கருத்துக்கள் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்தில் பாதி பேர் பெண்கள், பாதி பேர் ஆண்கள். அந்த பாதி பேர் ஆண்களை பெற்றெடுத்ததே பெண்கள் என்பதுதான் நீங்கள் மறக்கக்கூடாது. பெண்கள் இல்லை என்றால் உலகம் இயங்க முடியாது. ஆனால் உண்மையில் ஒவ்வொரு மனிதனும் உடலில், ஒவ்வொரு ஆணின் உடலில் பெண்ணும், பெண்ணின் உடலில் ஆணும் இருப்பது தான் உண்மையான தத்துவம். இப்போ ஒரு பெண்ணை பார்க்குறோம், ஆணா பார்க்க உருவத்தால் அனாட்டமியினால் இயற்கையோ கடவுளால் உண்டு பண்ணப்பட்டதை தவிர இரண்டும் சேர்ந்திருப்பது தான் வாழ்க்கையின் தத்துவம். இதற்கு இந்த சொல்கிறேன்னா, இன்னொரு முக்கியமான கருத்து, ஆண் உறுப்புகள் எடுத்துக்கொள்ளுங்கள், இதயம், மூளை எல்லாமே. பெண் உறுப்புகளான இதயம் எடுத்துங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், பெண்களின் உறுப்பினுடைய சக்தி ஆண்கள் உறுப்புகளை விட 15% அதிகமாக இருப்பது யாருக்கும் தெரியாது. அதை இன்று புரிந்து கொள்ளுங்கள். அவ்வளோ வலிமையானது. ஏன் பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வர்றதில்லை? அவர்கள் வாழ்க்கையில் பார்க்கின்ற அனைத்தையும் சுமை என்று நினைக்காமல் சுகம் என்று வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. ஆனால் இப்போ இருக்கின்ற பெண்கள் என்ன தெரியுமா, படித்து வேலை செய்கின்றார்கள். இப்போ அம்மாவை எடுத்துங்க, வேலை செய்கின்றார்கள், குடும்பத்தை பார்க்க வேண்டும், குழந்தைகளை பார்க்க வேண்டும், அவங்களும் வேலைக்கு போகணும். 5 வேலைகள் செய்கின்றவர்கள் பெண்கள். ஆண்கள் ஒரே ஒரு வேலை சம்பாதிப்பது மட்டும்தான். ஆனால் அவங்க இருக்கிற திமிரு ரொம்ப ரொம்ப அதிகம். அது ஆனதற்கு காரணம் பெண்கள் எங்களுக்கு அந்த உரிமை கொடுத்து விட்டார்கள். அது நாங்கள் பெற்றுக்கொண்ட அநியாயத்தினால். ஞாபகத்துக் கொள்ளுங்கள். ஒரு பழமொழி சொல்வார்கள், ஆவதும் பெண்ணால், அடுத்ததுனா அது எப்படிம்மா நீ சொல்லுவேன்? அது என்ன தெரியுமா,
அழிவதும் பெண்ணால். எந்த பெண்ணும் எதையும் அழிக்க மாட்டாள். வீட்டிலோ நாட்டிலோ ஏற்படுகின்ற தீய சக்திகளை அழிக்கின்ற சக்தி பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு என்பதால் ஏற்படுத்தப்பட்டது. நாங்கள் தான் ஏன் எங்கள் உயிரை வாங்கினீங்க நாங்கள் சொல்லிட்டு மாற்றிக்கொண்டோம். சொக்கலிங்கம் சொல்வது ஆவதும் மனதினால், ஒருவன் அழிவதும் அவன் மனதினால் மட்டும்தான். புரிஞ்சுட்டீங்களா? சில நிமிடங்கள் பேசுகின்றேன். நீங்கள் அனைவரும் 100 வருடம் கடந்து வாழ்வதற்காக. இப்பொழுது பாரதியார் இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, பெண்ணுரிமை 1/3 கொடுக்கணும். பார்லிமெண்ட்டில் அசம்பிளி பெரிய சண்டை வருது போகுது, எனக்கு தெரியாது. உண்மையில் நீங்கள் போராட வேண்டியது 1/3 கிடையாது, 50% அவங்களுக்கு கொண்டு வர வேண்டும். நான் பிரைம் மினிஸ்டர் இருந்தால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 50-50 கொடுத்துருவேன். ஏனெனில் அதான் உண்மையில் கருத்து. ஏன்னா உங்களை அடிமையாக வச்சுக்கிட்டு இருந்தால் நாங்கள் பழப்பே நடத்த முடியும். அதனால தான் அப்படி ஆகிப்போச்சு. இந்த கருத்துக்களை சொல்வதற்கு காரணம் ஒன்றே வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது மனைவியின் திருமணமான பெண் ஆன பிறகு மனைவின்னு சொல்கிறோம், குழந்தை பிறந்தவுடன் அம்மான்னு சொல்கிறோம், வேறு உறவுகள் அனைத்தும் அவனால் தான் உண்டுபட்டது. மனைவியின் ஏன் பெயர் வந்தது தெரியுமா? மனை என்பது வீடு, வி என்பது விளக்கு. வீட்டில் போய் விளக்கு ஏற்றுகின்ற மனைவிதான். அந்த விளக்கு ஏற்றும்போது என்ன தெரியுமா, அங்கே இருக்கின்ற அறியாமையை போக்குகின்ற சக்தி அந்த பெண்ணுக்கு உண்டு என்பதால் தான் மனைவி என்று வந்தது. ஆனால் தயவுசெய்து மனைவி, துணைவியார் எதனாலும் சொல்லிங்க, ஆனால் பெண் ஜாதி என்று பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அங்கே ஜாதி கலவரம் மறுபடியும் வந்துடுது. மனைவியை மனைவியாக துணையாக வைத்துக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு அற்புதமான உறவு. நம்ம தான் எல்லாம் பண்ணிட்டு, பட் இனிமேல் நான் நினச்சிக்கிறேன், இப்போ எல்லாம் இந்த கூட்டமே பாருங்களேன், 60% பெண்கள், 40% தான் ஆண்கள். இன்னும் கொஞ்ச நாள் பாரதியார் ஒருத்தர் தோன்றினான்னா ஆண் உரிமைக்காக போராடுவாரோ எனக்கு தெரியாது. அந்த காலமும் சீக்கிரத்தில் வந்தால்தான் பேலன்ஸ் பண்ண முடியும். சரி, இந்த இதயம் என்ற இதயமனர் இதயத்திற்கு பேச தெரிகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதயம் பேச தெரிந்தால் அது உங்களிடம் எதை கேட்கும் நினைக்கின்றீர்கள்? இதயம் பேச தெரிந்தால் எதை கேட்கும்? உங்களுக்கு எதை கேட்கும்? பேச தெரிஞ்சு சொல்லுமா, எதை கேட்கும் நினைக்கிறீங்க லோகநாதன்? பெரிய கைத்தட்டல் கொடுக்க வேண்டும். உங்க பேர் என்ன? வெரி குட். இதயம் கேட்பது ஒன்றே ஒன்று, என்ன தெரியுமா? மகிழ்ச்சி. மாணவர்களே, இது என்ன பார்க்குறீங்க? இதில் இந்த அந்த ஸ்மைல், சிரிப்பு, மகிழ்ச்சியை நீங்கள் முகத்தில் அணிந்து கொண்டால் 100 வருடம் இங்கே இருப்பவர்கள் சொக்கலிங்கத்தை விட வர வேண்டிய அவசியமே இல்லை. என் நண்பர்களாக மட்டும்தான் வேண்டும். இதயத்திற்கு தேவை மகிழ்ச்சி மட்டும். உடனே மகிழ்ச்சி எப்படி வர முடியும்? இந்த சூழ்நிலையில் முடியுமா? எவ்வளவோ கஷ்டமாக இருக்குதுன்றது. மகிழ்ச்சி என்பது உங்கள் உள்ளே தோறுகின்ற உணர்வு தான் மகிழ்ச்சியை தவிர வெளியிலிருந்து அடைய பார்த்தீங்கள் என்றால் அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்காது. வெளியிலிருந்து மகிழ்ச்சி வேண்டுமென்றால் உங்களுக்கு ஏமாற்றம், ஏக்கம், கவலை எல்லாம் உங்களை அழைத்துவிடும். ஸோ உங்களை காப்பாற்றுகின்ற சக்தி ஒன்றே ஒன்று எதற்கு? மகிழ்ச்சிக்கு மட்டும்தான். ஸோ மகிழ்ச்சி என்பது எல்லாம் தெரியுமா இருக்குது? தன்னிடம் இருப்பதை கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி. வாங்கும் இடத்தில் இருந்தால் மகிழ்ச்சி போய்விடும். அதை விட மிக்க மகிழ்ச்சி தெரியுமா லோகநாதன்? விட்டு கொடுப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. அந்த விட்டு கொடுக்கின்ற சக்தி இல்லாமல் தான் பல குடும்பங்கள், பல நாடுகள் அழிந்து கொண்டிருக்கின்றது. நான் வைத்துக் கொள்ளுங்க. அதே மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகின்றேன். வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பதுதான் வெற்றி என்று உணர்ந்து விட்டால் உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. சரி, உங்களை எப்ப நான் கைத்தட்டுன்னு சொன்னேன்னா ஏன் நீங்களா கைத்தட்டுறீங்க? நான் பேசுகின்ற கருத்து உங்கள் மனதில் பட்டு அது நல்லுணர்வுகள் தோன்றி மகிழ்ச்சியாகி வெளிப்பாடுதான் கைத்தட்டு. கைத்தட்டுவதும் சிரிப்பதும் மகிழ்ச்சியுடன் இருப்பதும் 5 அறிவு படைத்த மனிதர்கள், விலங்குகள், மனிதர்களுக்கு மட்டும்தான் அந்த சக்தி. இப்படி இதே இருக்கட்டும், இதே இருக்கு. சூப்பர். ஸோ எந்த ஒரு மனிதன் மகிழ்ச்சியை இழக்கின்றானோ, புரிந்து கொள்ளுங்கள், அவன் ஒரு நொடியில் மிருகமாக மாறிவிடுவான். ஸோ மகிழ்ச்சி என்பதை முக்கியம் சொல்லிட்டேன்.
அதைவிட மிக முக்கியமான ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். இந்த உயிரினம் தெய்வம் ஆலயம் என்னும் உடலில் தான் இயங்க முடியும். இரண்டும் பிரித்து பார்க்க முடியாது. இரண்டையும் இயக்கிக் கொண்டிருப்பது நம்மால் பார்க்க முடியாத மனமட்டம்தான். உங்களை காப்பாற்றுகின்ற மனதை நாம் அறியாமையால் அதை தாக்கும் கருவிகளாக மாற்றி 80-90 வயது கழித்து வந்த ஹார்ட் அட்டாக் இப்பொழுது வருத்தமான செய்தி 70, 60, 40, இப்பொழுது 20-30 வயது ஆண்கள் பெண்கள் மாரடைப்பால் இந்தியாவில் மட்டும், இது கவனிங்க எல்லாரும் குழந்தைகளா, இந்தியாவில் மட்டும் 90 பேர் இறக்கின்றார்கள் 1 மணி நேரத்தில். அது முற்றுப்புள்ளி வைக்கவே தான் இந்த மேடத்தை பயன்படுத்துகின்றேன். முக்கியமான கருத்து, இப்பொழுது பெண்களுக்கு மாதவிடாய் இருக்கின்றவரை அந்த ஈஸ்டரின் நார்மல் ஹார்ட் அட்டாக் வராது. ஆனால் பெண்களும் ஆண்களை விட ஈக்குவலாக போட்டி போடணும்னு சொல்லி அந்த ஈஸ்டரினுடைய சக்தியை இழந்து அட்ரினலின் ஹார்மோன் கூட வைத்து அவங்களும் இறந்து விடுகிறார்கள். அது அனைத்தும் காரணம் தன் மனதில் இருக்கின்ற மகிழ்ச்சியை இழப்பதால் மட்டும்தான். மகிழ்ச்சி என்பதை நீங்கள் எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும் என் உறவினர்களே. இந்த உயிர் உடலில் இயங்குவதற்கு 3 ஊக்களாக பிரித்தேன். 3 ஊக்கள் சொல்ல நீங்கள் கூடவே சொல்வீங்களா? 3 ஊக்கள்: உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்களை சொக்கலிங்கம் 56 வருடமாக 3 மந்திரங்களாக உலகம் மொத்தம் சொல்லிட்டு இருக்கேன். அந்த 3 மந்திரங்கள் சொல்கிறேன், நீங்கள் மனதில் பதிய வைத்து கடைப்பிடிக்க வேண்டும். இப்படி கூடவே என்னோட சொல்லணும். 3 மந்திரங்கள் சொல்லட்டுமா? எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்களை இன்று வைத்து கொண்டால் நீங்கள் அனைவரும் 100 வருடம் வாழ்வது கட்டாயம். இதை இழந்து கட்டாயம் என்னிடம் வர வேண்டாம். நீங்கள் சம்பாதித்த பணத்தை நீங்களே வச்சு என்கிட்ட ஏன் கப்பம் கட்டுறீங்க? வேண்டாம் என்று சொல்லுகின்றேன். அதற்காக தான் நான் ஒன்றை சொல்லுகின்றேன். ஒரு முக்கியமான கருத்து. இன்னும் 2 நிமிடம் பேசலாமா? ஓ, தாராளமாட்ட. எழுந்தோடனே வேணாம் சொல்றாராம் பார்த்தேன். இது என்ன பார்க்குறீங்க? சில்ட்ரனா தெரியுதாம்மா? தெரியுதா பாப்பா? இந்த வானவில்லை காட்டுவதற்கு வானவில்லை ரசிக்காதவர்கள் எவருமே கிடையாது. இந்த வானவில் இந்த 3 உணவு, உணர்வு, உடற்பயிற்சி வைத்து சொல்லி நான் விடைபெற விரும்புகின்றேன். இந்த வானவில் இருக்கின்ற உணர்வு என்ன பார்க்குறீங்களா? இந்த வானவில் தோன்றி மறையும், நாம் அனைவரும் தோன்றி மறைவோம். வானவில்லை கிட்ட போனால் பார்க்க முடியாது, வானவில்லை கிட்ட போனால் தொட முடியாது. நீங்கள் தூரத்தில் இருந்து தான் பார்க்க வேண்டும். ஏன் சொல்லுகின்றேன்? உங்கள் வாழ்க்கையை கூட நீங்கள் தூரத்திலிருந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் உள்ளே நீங்கள் போகக்கூடாது. வானவில் இருக்கின்ற 7 நிறங்களை 7 எண்ணங்களாக சொல்லுகின்றேன். கூடவே சொல்கிறீங்களா? 7 எண்ணங்கள் என்ன தெரியுமா? அமைதி, அன்பு, அறிவு, ஆற்றல், அடக்கம், அரவணைப்பு, ஆதரவு. அந்த எண்ணங்களுடன் வளைந்து கொடுக்கின்ற பக்கம் வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை வானவில்லாக மாறிவிடும். அனைவரும் ரசிக்க முடியும். அடுத்த கருத்து, வானவில் இருக்கின்ற 7 நிறங்கள் காய்கறி பழங்களின் தோலில் மட்டும்தான் இருக்கின்றது. எல்லா சத்தியம் தோலுடன் சாப்பிட கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் பெண்கள் என்ன பண்ணுறாங்க? தோலை சீவி ஆட்டுக்கு மாட்டுக்கு போட்டுட்டு அவைகள் புஷ்டியாக இருக்கின்றன, உள்ளே சாப்பிடவே என்னிடம் நோயாளிகளாக வந்து விடுகின்றான். இந்த டிவியில் ஒரு தடவை பேசும்போது லோகநாதன் ஒரு பெண்மணி கேட்டால், WCC பலாப்பழத்தை எப்படி சாப்பிடுதுன்றாங்க. எந்த பழம் வேணுமோ அப்படி சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி வானவில் இருக்கின்ற 7 நிறங்களில் ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ், நடத்தல், நீந்துதல், ஓடுதல், சைக்கிள் ஓட்டு, இதுவாக இருக்கட்டும். அடுத்தது நீங்கள் மெடிடேஷன், தவத்தை ஒரு அங்கமாக வைத்துக்கொண்டு இதை உணர்வு, உணவு, உடற்பயிற்சி என்று 3 வைத்துக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை வானவில்லாக மாறிவிடும். இல்லை சொக்கலிங்க இந்த வேதாந்தம் பேசாத கேட்க மாட்டேன்னீங்கன்னா அப்பொழுது உங்கள் வீட்டில் வானவில் இருக்கும். எப்படி தெரியுமா? பல வியாதிகளுக்கு பல கலர் மருந்து, மாத்திரை, இன்ஜெக்ஷன் வாழ்க்கை முழுவதும் போட்டுக்கொள்ள வேண்டும்.
எந்த வானவில் வேண்டும் என்பது அது உங்கள் கையில் தான் இருக்கின்றதை தவிர கடவுளிடமோ சொக்கலிங்கிடமோ எவருமே கிடையாது. அதான் அடிக்கடி சொல்கிறேன், கையளவு உள்ள இதயத்தை காப்பதும் அவர்கள் கையில் மட்டும்தான் உண்டு. உணவு தயவு செய்து பசிக்கு மட்டும் சாப்பிடுங்கள், ஓசில கொடுத்தாலும் ருசிக்கு சாப்பிடாதீங்க. பசிக்கு சாப்பிடும் பொழுது அரை வயிறுக்கு மேலே சாப்பிடக்கூடாது, கால் வயிறு குடிக்கின்ற தண்ணீர். ஒரு மீட்டிங்கில் குவார்ட்டர் தண்ணின்னு சொல்லிட்டோம்பா, தண்ணி போட ஆரம்பி, அதனால சொல்கிறதே கிடையாது, நான் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த உணவுடன் வாட்டர் ரொம்ப முக்கியம். அது முக்கியமாக என் மாணவர்களுக்கு சொல்கிறேன், இரவு தூங்குவதற்கு முன்பு 3 மணி நேரத்துக்கு முந்தி சாப்பிட்டணும். காலை உணவு நன்றாக, மதிய உணவு குறைவாக, இரவு உணவு மிக மிக குறைவாக சாப்பிடணும். ஒவ்வொரு மணியும் சாப்பிடும்போது பசி என்ற உணவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். 2 வச்சுங்க, உடம்புலையும் பாரம் இருக்கக்கூடாது, மனதிலும் பாரம் இருக்கக்கூடாது. 2 தான் உங்களை அழைத்து விடும். ஒரு பெண்மணி வந்தா சித்ரான்ட்டு, ஐயா நான் 3 ஆசனம் பண்ணுவேன்னா. என்னன்னா கேட்டேன், அமர்வது, உண்ணுவது, தூங்குவது. என்ன நீ அமர்வதாவது எதுவே மாற்ற போயிட்டு வாமா என்ன. சரி, சாப்பிடும்போது புறக்கேறிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? புறக்கேறி விட்டால் என்ன பண்ணுவீங்க? தலையில் தட்டுவீங்க. தலையில் தட்டினால் அவர்கள் இறந்து விடுவார்கள். குனியை வைத்து முதுகில் தட்ட வேண்டும். அதான் மாமியார் மருமகள் இடத்துல இந்த ரகசியத்தை சொல்றது கிடையாது, நகைச்சுவைக்காக சொல்லுகின்றேன். சாப்பிடும்போது வசனம் ஒன்று சொல்லுவாங்களே, என்ன வசனம் சொல்லுவாங்க லோகநாதன்? சாப்பிடும்போது ஒன்று சொல்லுவாங்களே, புறக்கேறிடுச்சுன்னா ஒன்று சொல்லுவாங்க, யாரோ நினைக்கின்றார்கள். எவரும் உங்களை நினைக்க தயாராக இல்லை. நீங்கள் எவரையோ நினைத்து சாப்பிடும்போது புறக்கேறிவிட்டால் அந்த புறக்கே என்பது உங்களை கொன்றுவிடும். 70-80 வயது ஆன பிறகு சாப்பாட்டில் மட்டும் கவனம் இருக்க வேண்டும். ஞாபகத்தில் காய்கறி பழங்கள் நல்லா சாப்பிடுங்க. தயவுசெய்து என் உறவினர் அனைவரும் ஆயிலை குறைத்து உங்கள் ஆயிலை கூட்டிக் கொள்ளுங்கள். இந்த நட்ஸில் சொல்கிறாங்களா, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, இதில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது. என் சகோதரியை கேட்குறேன், முந்திரியில் இருக்குது. நீ என்ன நினைக்கிறீங்கம்மா? வேர்க்கடலை. நீ என்ன நினைக்கிறேன்? நீங்களே சொல்லலாம், எந்த நட்ஸில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது? அவங்கவுங்க பிடிக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். எந்த நட்ஸ்லேயும் கொலஸ்ட்ரால் கிடையாது. எந்த உணவு தாவரத்தில் இருந்து வருகின்றதோ 0 கொலஸ்ட்ரால். பட் அளவுடன் சாப்பிடுங்கள். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு தோலுடன் சாப்பிடு, அளவோட சாப்பிடணும். நிறைய சாப்பிட்டா உங்களுக்கு வெயிட்டு போட்டுடும். ஸோ ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பிளேட்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அரை பிளேட் காய்கறி பழங்கள் மட்டும், 1/4 பிளேட் கார்போஹைட்ரேட், அரிசியோ கோதுமையோ, 1/4 பிளேட் புரோட்டீன், தண்ணி நல்லா குடிக்கணும். உப்பு ஒரு நாளைக்கு 3-4 கிராமுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஆயிலை கம்மியாக சாப்பிடணும். இதுதான் உணவு முறை. உடற்பயிற்சி இன்றியமையாமல் இருக்க வேண்டும். நான் எவ்வளோ வேலை செய்தாலும் தினந்தோறும் நான் குறைந்தது 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணலைன்னா நான் சாப்பிட மாட்டேன். உடற்பயிற்சி இன்றியமையால் ஆக்கி கொள்ள வேண்டும். அதுதான் அடிக்கடி சொல்கிறேன். உங்களிடம் ஒரு கருத்தை பகிர்ந்து கொள்கின்றேன். இன்றும் நான் இதே துறையில் 9வது மாடியில் இதே துறை தலைவராக இருக்கின்றேன். இன்று வரை என் அறை 9வது மாடி செல்வதற்கு இந்த சொக்கலிங்கம் ஒரு முறை கூட லிஃப்டை பயன்படுத்தியது கிடையாது. உடனே அவங்க நினச்சி மூச்சு வாங்குது சில பேருக்கு. இந்த டிவியில் ஒரு அம்மா கேட்டுட்டு, சரி சொக்கலிங்கம் சொல்லிட்டு அந்த அம்மா 10 மாடி அங்கே 3வது மாடி ஏறாங்க, ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. நான் பழக்கம் பட்டதால் நான் பண்ணி கொண்டிருக்கேன். எக்ஸசைஸ் இஸ் ஒன் இண்டூரன்ஸ் பை டெவலப் இன் கோர்ஸ் ஆஃப் டைம். சரி, எக்ஸசைஸ் நான் நடந்து போயிட்டு இருந்தேன். லிஃப்ட்டு யூஸ் பண்ண மாட்டேன். லிஃப்ட் வேன் புதுசாக வந்தான், சரவணன் சார் லிஃப்ட்டில் வாங்கலைன்னா. ஏன்பா தொந்தரவு பண்ணுற, லிஃப்ட்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமே. அது நான் மேலே போனேன்னா இவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ உடற்பயிற்சி இன்றியமையாமல் ஆக்கிக் கொள்ளுங்கள். மிக முக்கியமாக இந்த ட்ரெட்மில் மாற்ற நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடாதுமா. நிறைய பேர் வேகமாக வச்சு இன்க்ளினேஷனை வச்சு பண்ணுவதால் நியூயார்க்கில் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை என்ன தெரியுமா? 40% 40 வயதான உடனே 2 நீ ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுது. உங்களுக்கு வேண்டிய எக்ஸசைஸ் மாத்திரம் பண்ணணும். இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, மேடத்துக்கெல்லாம் தெரியும், ஜிம்மில் செய்யும்பொழுது மாரடைப்பு வந்துடுது, இறந்துடுறாங்க. சமீபத்தில் என் மாணவி 23 வயது, ரொம்ப அழகாக இருப்பா, திருமணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு.
2 கிலோ வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லி ஜிம்மில் போய் வேகமாக எக்ஸசைஸ் பண்ணாங்க. எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது அந்த அம்மா இறந்துட்டாங்க. எப்பொழுது எக்ஸசைஸ் என்டார்ஃபின் என்ற மகிழ்ச்சி ஹார்மோனை சுரக்க வைப்பதற்கு பதில் அது ஆத்திரத்தோடு வெறியோட வேகமாக பண்ணும் பொழுது அட்ரினலின் ஹார்மோன் சுமக்க ஆரம்பித்தால் இதே ரத்தம் உறைந்து கொன்றுவிடும். ஸோ மகிழ்ச்சி ஒன்று தான் உங்களை காப்பாற்ற முடியும் என்று மாற்று கருத்து இல்லை என்று சொல்லி இவ்வளவு ஆர்வமாக கேட்டீங்க. கேட்டு பேச்சு முடித்தவுடன் ஒரு கேள்வி அரங்கத்திலிருந்து, ஒரு கேள்வி மேடையிலிருந்து அந்த பதில் சொல்லிவிட்டு தான் எப்பொழுதுமே நினச்சி போவேன். ஒரே நிமிடம், இது என்ன நினைக்கிறீங்க? இதில் கையில் வச்சிருப்பேன், என்ன நினைக்கிறீங்க குழந்தைகளா? பென்சில்ன்றீங்க, பேனான்றீங்க. இதில் 4 இருக்கின்றது. ஒன்று லேசர் பாயிண்டர், டார்ச்சு, பாயிண்டர், பேனா. இதை வைத்துக்கொள்வதற்கு காரணம், இந்த முனை என்பது கருவறை, இந்த முனை என்பது கல்லறை. கருவில் தோன்றி கல்லறையில் மறைவது நம் கையில் இல்லை. இடைவெளி என்ற கோடுதான் உன் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை கூட்டுவதோ குறைப்பதோ அவர்கள் கையில். நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கை அற்று வாழும் பொழுது இந்த கோட்டை நீங்கள் கூட்டிக் கொண்டே போகலாம். இல்லை சொக்கலிங்கம் வேதாந்தம் பேசாத கடைபிடிக்க மாட்டேன் என்று சொன்னால் அந்த கோட்டையை குறைத்து கொண்டு 20 வயதில் நீங்கள் மகிழ்ச்சியாக இறக்க வேண்டியதுதான். ஸோ அதுவும் உங்கள் கையில் தான் உண்டு என்பது மாற்று கருத்து இல்லை. அதற்காக இந்த கோட்டை என்ன தெரியுமா பண்ணும்? மேல் நோக்கி சிரிக்க வைத்து கொண்டால் நோயற்று வாழ முடியும். பெண்கள் அனைவருக்கும் ஒரு அறிவுரை சொல்ல விரும்புகின்றேன். பொன்னகை அணிவதற்கு பதில் நீங்கள் அனைவரும் புன்னகை அணிந்து கொண்டால் உலகத்தில் எந்த பிரச்சனையும் வராது. அது யாரும் உங்களிடம் திருட முடியாது. ஸோ புன்னகை என்பதற்கு அவ்வளோ பெரிய சக்தி. எதற்கு இந்த கருத்துக்களை சொல்லுகின்றேன்? நான் பேசுறது பிடிக்குதா இல்லையா உங்களுக்கு? ஓ நல்ல காலம், அந்த அம்மா கையை தூக்கணும்னா பிடிக்கலன்னு சொல்கிறாங்களா நினச்சேன். இல்லை லோகநாதன், அந்த அம்மா உன் பேர் என்னம்மா? பிரேமா. பிரேமா எழுந்து சொக்கலிங்கம் பேச்சு பிடிக்கலன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ, உடனே முடிச்சுட்டு போயிட நினைக்கிறீங்களா? இருந்து நான் டீயை சாப்பிட்டுட்டு தான் போக போகிறேன் உங்கள் ஆர்வத்தை தெரிந்து கொள்வதற்காக. ஸோ கடைசி ஒரு நிமிடம், நீங்கள் எப்பயாவது உங்களை கைத்தட்டுன்னு சொன்னால் நீங்களாவது கைத்தட்டுறீங்க. அந்த கைத்தட்டல் உணர்வு வரும்பொழுது முக்கியமான கருத்தை சொல்லுகின்றேன். உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாகி இருக்கின்ற லோகநாதன். அந்த பதிவான உறுப்புகள் கைத்தட்டும் பொழுது அக்கு பிரஷரால் தூண்டப்படுகின்றது. அக்கு பிரஷரால் தூண்டப்படும் பொழுது அந்த உணர்வுகள் மூளைக்கு எடுத்து செல்லப்பட்டு மூளையிலிருந்து எல்லா உறுப்புகளும் சென்று அடைந்து அனைத்து உறுப்புகளின் 100 வருடம் கடந்து இயங்க வைக்கின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்தட்டுவதால் மட்டும்தான் உண்டு என்று பதிவு செய்ய வருகின்றேன். நான் நம்ம ஐயாவோட ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நீங்கள் கைத்தட்டியது சொக்கலிங்க பேச்சிற்கா உங்கள் உடல் நலத்திற்காகவா? 2 இருக்கும். ரசிச்சு சொல்றேங்க. இந்த 2 சொன்னா எனக்கு கொஞ்சம் பயங்க. இப்படின்னுவீங்க, அப்புறம் அப்படின்னுவீங்க, அப்புறம் இப்படின்னுவீங்க. சொக்கலிங்கம் பொறுத்தவரை அரசியலுக்கு, மதத்திற்கு, மொழிக்கு, நிறத்திற்கு அனைத்தும் அப்பாற்பட்டு நான் உலகெங்கும் சொல்லுவது மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்திற்கு மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். அனைவரும் நேராக உட்கார வேண்டும். இப்பதான் உட்காருங்களா? போச்சு. எப்பெல்லாம் அமர்கின்றீர்களோ நீங்கள் நேராக அமர்ந்து நீங்கள் நேர்மையாக இருந்து விட்டால் சொக்கலிங்கத்திடம் 100 வருடம் வர வேண்டிய அவசியமே இல்லை. அந்த சக்தியை நீங்கள் உணர வேண்டும். இது நீங்கள் கொடுக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு இருக்கும்பொழுது என்ன தெரியுமாமா? என்டார்ஃபின் என்ற ஹார்மோன் சுரக்கின்றது. எந்த ஹார்மோன்? என்டார்ஃபின். என்டார்ஃபின் என்பது உங்கள் உடம்பில் சுரக்கின்ற மார்பின் தான் என்டார்ஃபின். மார்பினை இன்ஜெக்ஷனை போட்டுட்டா லோகனாக உங்களை அழித்து கொண்டுவிடும். அதே நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது என்டார்ஃபின் சுரக்கும் பொழுது 100 வருடம் கடந்து இயங்க வைக்கின்ற சக்தி அந்த என்டார்ஃபின் இறைவன் இயற்கையை கொடுத்திருப்பை நம்ம விட்டு விடுவதால் தான் நம்ம இறக்கின்றோம். ஸோ என்டார்ஃபினை சுரக்க வைப்பதற்கு என்ன வேணும்? மகிழ்ச்சி மட்டும். இதுவரை சொக்கலிங்கம் 56 வருடமாக ஒரு நோயாளிக்கு கூட தூக்க மாத்திரை கொடுத்ததில்லை. தூக்க மாத்திரை வேண்டுமென்றால் தூங்கும்பொழுது துக்கம் இருக்கக்கூடாது. எந்த மதத்தினராக இருக்கட்டும், நீங்கள் வழிபடுகின்ற தெய்வத்தின் மேல் உங்கள் பாரத்தை போட்டுவிட்டு மௌனமாக அமர்ந்த தெய்வத்தின் சக்தியை உள்ளே வாங்கிவிட்டால்
100 வருடம் உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. அதான் அடிக்கடி சொல்கிறேன், தூக்கமும் மகிழ்ச்சியும் ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி. அது பிடிக்க பண்ண ஓடிக்கிட்டே போதும்ல. ஆனால் அமைதியாக அமர்ந்தால் அந்த பட்டாம்பூச்சி கையில் வந்து அமர வேண்டுமே தவிர அதை போய் பிடிக்கின்ற பொருள் அல்ல. தூங்குவது குறைந்தது 7 மணி நேரம் இன்னைக்கு தூங்கணும். தூங்கணும்னு 7 நிமிடத்தில் தூங்கி விட வேண்டும். தூக்கமின்றி அமையாதது. ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்க வேண்டும், அத்துடன் முடிக்கின்றேன். அப்புறம் உங்கள் கேள்விக்கு நான் பதில். ஒரு கேள்விங்க, ஒரு கேள்வி. நான் ரோகநாதன். சரி, எங்கள் பாட்டி கேட்டாங்க, ஆமையும் முயலும் போட்டி வைத்தது. என்னம்மா நீ கூட சொல்லணும்மா, மகாவா? அவங்க பேர் என்ன? மகா. ஆணும் ஆமையும் முயலும் போட்டி வச்சது. எது ஜெயிச்சது கரெக்டா? கடைசியா ரெண்டுமே ஜெயிச்சது. எது ஜெயிச்சது? ஆமை. ஆமைன்றாங்க, ஜெயின்றாங்க. நீங்க என்ன சொல்லல? வெரி குட், ரொம்ப மகிழ்ச்சி. முயலும் ஆமையும் இரண்டுமே வெற்றி அடையும். வெற்றி அடையாதது முயலாமை தான் வெற்றி அடையாதது தவிர முயலும் ஆமையும் வெற்றி அடையும். ரொம்ப மகிழ்ச்சியான கருத்து. முயற்சி ஒன்றுதான். ஸோ அமைதியாக இருக்க வேண்டும் என்றால், மனம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால், மாற்ற முடியாது ஒன்று இருந்தால் மனதார ஏற்றுக்கொள். மாற்றக்கூடியதை மாற்றுகின்ற முயற்சி பண்ண, அதான் வெற்றி. ரெண்டும் பாகுபடுத்தி அறிவது தான் ஞானம் என்பதை உணர வேண்டும். சரி, ஒரு தலைமுறை என்றால் எத்தனை வருடம் நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஜெனரேஷன் எத்தனை வருடம்? 7 வருடம். நீ சொல்லுமா? தலைமுறை என்பது எத்தனை வருடம்? 33 வருடம். நீங்க யார்? நீங்க சொல்லுங்களேன், ஆடியன்ஸ். எத்தனை வருடம் மேடம்? நான் நினைக்கிறேன் அவங்கவுங்க வயசு சொல்றீங்களா, அவங்கவுங்க லக்கி நம்பரை சொல்றீங்களா, எனக்கு புரியவில்லை. ஒரு தலைமுறை என்பது என்ன தெரியுமா? நீ பிறந்த வருடத்தை குறித்து கொண்டு உனக்கு பிறக்கின்ற முதல் குழந்தையின் வருடத்தை குறித்து அந்த இடைவெளி தான் ஒரு தலைமுறை அப்படின்னு. அது சில பேர் 18 இருக்கலாம், சில பேர் 21, எப்படியா இருக்கலாம், அது மாறுபடும். ஆனால் அது கரெக்டாக கால்குலேட் பண்ணி. உங்கள் பேர் என்னம்மா? பத்மாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். எதற்கு சொல்லுகின்றேன்? நாம் பெறுகின்ற அத்தனை அறிவுகளும் நாம் அடுத்த தலைமுறைகளுக்கு சென்றடைய வேண்டும் என்பதுதான் வாழ்க்கையின் தத்துவம். நான் சமீபத்தில் ஜப்பானில் போய் பேசினேன். அங்கே இருந்த கூட்டம் 18,000 பேர். நான் பேசிய தலைப்பு 100 வருடம் வாழணும்னு பேசினேன். 2000 பேர் எழுந்து நின்று என் பேச்சை கேட்க விரும்பவில்லை. என்னங்க கேட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கி கொடுத்துட்டு வேணாம், சரி எழுந்து வந்துட போகிறேன். ஏன்னு கேட்டேன், எங்களுக்கு ஆல்ரெடி 102, 103, 104 வயதாகிவிட்டது. 100 வருடம் வாழணுன்றது அர்த்தம் இல்லையேன்னாங்க. 100 வருடம் கடந்து வாழ வேண்டும் என்று சொல்வதற்கு அருமையான கருத்தரங்கு. அவர்கள் அனைவரும் 100 வருடம் கடந்து வாழ்வதற்கு 3 காரணம்தான் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் அனைவரும் இயற்கையுடன் வாழ்கின்றார்கள். எத்தோட? இயற்கையுடன். அவர்கள் அனைவரும் தன் மொழிக்காக வாழ்கின்றார்கள். அதைவிட முக்கியம், அவர்கள் அனைவரும் தன் சமுதாயத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த குடும்பமே பார்க்குறேன், லோகநாதன் குடும்பம், நீங்கள் எல்லாமே ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வதுதான் வாழ்க்கையின் தத்துவம். என்னடா 18,000 பேருக்கு சொக்கலிங்க பேசுகிறேன்னு நீங்கள் சின்ன கூட்டத்தில் பேசும்போது அப்செட் ஆகிடுன்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் கிடையாது. இங்கே இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் 1000 பேருக்கு சமம் என்று நான் பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதில் மாற்று கருத்தில்லை. ஸோ இந்த கருத்துக்கள் அனைத்தும் நீங்கள் மனதில் பதிய வைத்து உங்கள் வாழ்க்கையை தயவு செய்து மற்றவர்களிடமிருந்து காப்பி அடிக்காதீர்கள். காப்பி அடித்தால் அந்த வாழ்க்கை அந்த பரீட்சையில் கட்டாயம் ஃபெயில் ஆகிடுவீங்க. பிரச்சனையை அற்று வாழ முடியாது, பிரச்சனையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எதற்கு இந்த கருத்துக்களை சொல்லி நம்மளிடம் விடைபெற விரும்புகின்றேன். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மீது இருக்கின்ற பூனை, இன்று என்பது தான் கையில் இருக்கின்ற வீணை என்று ரசித்து வாழும் பொழுது நீங்கள் அனைவரும் 100 வருடம் கடந்து வாழ முடியும் என்று கேட்டு, எல்லா அரங்கத்திலும் பேசுவதற்கு ஒரே காரணம், சொக்கலிங்கத்திற்கு வேலை வாய்ப்பை இழக்க செய்ய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றேன். விடமாட்டேன்றாங்க. சமீபத்தில் நான் 5 நாடுகளுக்கு சென்று வந்தேன். அடுத்த ஏப்ரலிருந்து இன்னும் 3 நாடுகளுக்கு செல்லப் போகின்றேன். சொல்லுகின்ற நாடுகள் அனைத்திலும் சொல்லுகின்ற ஒரே கருத்து மகிழ்ச்சி மட்டும். எவ்வளவோ நாடுகளுக்கு போய் பேசிட்டு வந்தாலும் உண்மையில் இந்த மேடையில் உங்கள் முன்பு பேசுகின்ற மகிழ்ச்சி
பல மடங்கு என்பதை நான் உங்களுடன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்திருக்க வேண்டும். அமர்வதிலிருந்து நிற்கும் பொழுது அது புத்துணர்ச்சியாக வரும், புத்துணர்ச்சி வந்துடும். அது இருக்கே இல்லைங்களா? ஓகே. எழுப்ப சொன்னதற்கு காரணம் ஹலோ செட்டி லோகநாதன், அவங்க மனைவி, குழந்தைகள், இது ஏற்பாடு கொடுத்த அனைத்து உறவினர்களுக்கும் நீங்கள் கைத்தட்டி மகிழ்ந்து வாழ்த்தை தெரியப்படுத்த வேண்டும். இந்த கேமரா எங்கே வச்சுருக்குமா? என்னுடைய எங்கே யார் வச்சுருக்கு? வாங்க, நீ வந்து அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்துடணும். நீங்கள் வாங்க, அது ரொம்ப விவரமாக, ஏன்னா ஒரு மெமரிக்காக வைக்க சொல்லிடுவோம். மகன் இங்கே வாங்க நீங்கள். சரி, இந்த அழைப்பை ஏற்றி இவ்வளோ திரளாக வந்தீர்களே, அதுக்கு நீங்களே மகிழ்ச்சியோட கைத்தட்ட தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். சொக்கலிங்க பேச்சு பிடித்திருந்தால் கைத்தட்டுங்கள், இல்லை அப்படியே உட்காருங்கன்னு சொல்லிட்டு இந்த அருமையான நிகழ்ச்சியில் பங்களிக்க கொடுத்த லோகநாதன் சகோதரிக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி, 80 வயதான சொக்கலிங்கம் 50 ஆகி 30 ஆகி என் 20 வயதாக ஆக்கிவிட்ட லோகநாதருக்கு பெரிய நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். உட்காருங்க. இப்போ ஐடிசி சோழால் 2000 கார்டியாலஜிஸ்டுக்கு பேச போகிறேன். ஆனால் மாரடைப்பு என்ற கொடிய நோய் டாக்டர்கிட்ட அதிகமாக இருக்குது, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் எல்லாம் வச்சிட்ருக்கேன். இங்கே இருப்பவர்கள் அனைவரும் வளமுடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஒரு சின்ன ஏதாவது ஒரு கேள்வி இங்கேருந்து, ஒரு கேள்வி மேடையில் கடைசியாக நீ ஒரு கேள்வி கேட்கணுமா? வாங்க, இவங்க கேள்வி கடைசியான கேள்வி லோகநாதருடன் நான் முடிக்க விரும்புகின்றேன். சொல்லுங்க பார்க்கலாம், சீக்கிரம், எங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஓ 6:30 ஆகும். Any questions from the audience? ஏதாவது கேள்வி கேளுங்க. அந்த கேள்வி எனக்கு பதில் சொல்ல தெரியலன்னா உங்களுக்கு நான் என் கையிலிருந்து உங்களுக்கு ப்ரைஸ் தான் கொடுக்குறேன். அதுக்காக நீங்கள் படிக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதெல்லாம் சமையல் கரை ஏதாவது கேட்காதுங்க. கவனிக்கணும்ப்பா, சீக்கிரம் கவனிங்க எல்லாருமே. நீங்கள் இவனுக்கு வந்துடுங்க, அப்பதான் தெரியட்டும் நல்லா இருக்கும். இந்த கேள்வி அடைஞ்சு மனதிலும் இருக்கும். வாமா இது அருமையான நிகழ்ச்சி லோகநாதன். நான் ஆக்சுவலாக வர வேண்டாம்னு நினச்சேன். இப்போ நினச்சிருந்தேன், விட்டுருந்தா நஷ்டம் எனக்கு இல்லை, உங்களுக்கு இல்லை, பெரிய நஷ்டம் சொக்கலிங்கத்திற்குத்தான் நினைக்கின்றேன். வாமா, சொல்லுமா, எல்லாம் கவனிக்க, டக்குன்னு முடிச்சிட்டு போயிடணும்பா. ஐயா, நீங்க பழங்களும் காய்கறிகளும் வந்து தோலோட சாப்பிடணும்னு சொன்னீங்க. ஆமா, இது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடினா வந்து அது சரியா இருந்திருக்கும். இப்ப இருக்க காலகட்டத்தில் எல்லா பழங்களும் காய்கறிகளும் வந்து பெஸ்டிசைட்ஸ், அதாவது கொல்லி மருந்து அடிக்கப்படுறது. அது நல்லா கழுவி சாப்பிட்டாலும் ஒரு பயம் இருக்கு, சுடு தண்ணியில போட்டு சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி இருக்கு. உங்க பேர் என்னம்மா? அமுதா. அமுதாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். சரி, பெஸ்டிசைடு இருக்குது, அப்போ பழங்கள் காய்கள் சாப்பிடாத விட்டுற முடியுமா லோகநாதன்? நீங்கள் நல்லா அலசிட்டு சிலை விதவிதன் மென்னீரில் உப்பு போட்டு எவ்வளோ தூரம் அலச முடியும் அலசிடுங்க. அதில் ஊறிப்போன பெஸ்டிசைட் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அதை சாப்பிட உங்கள் உடம்பே நாளடைவில் அது எதிர்க்கின்ற சக்தியை பெற்றுவிடும். அதற்காக கவலைப்பட வேண்டாம். இப்போ ஆப்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாருக்கும் நான் மூஞ்சிகளில் வேக்ஸ் போட்டுட்டு அழகாக இருக்கிறேன்னு பார்க்குறேன். அந்த ஆப்பிளுக்கு வேக்ஸ் போட்டு அழகாக கொண்டாந்துடுறாங்க. அது என்ன பண்ண, அந்த ஆப்பிளை கொஞ்சம் லேசாக விதன்னு தண்ணியில் வைங்க, அந்த வேக்ஸ் கரைந்து விடும், அப்படி சாப்பிட்ணும். ஆனால் உண்மையானது கலப்படம், பெஸ்டிசைட், ஒன் மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். அது கேர்ஃபுல்லாக இல்லைன்னா கட்டாயம் உங்களை கொண்டுவிடும். பட் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை மாத்திரம் தவிர்க்க வேண்டும். அப்போ இன்னும் சொல்ல பாருங்கள், ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ட்ராவல், ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன், ஃபாஸ்ட் லைஃபு. அதனால் இதையும் 70 முறை துடிக்க வேண்டிய 100 முறைக்கு மேலே துடிக்க ஆரம்பித்து லைஃப்பும் ஃபாஸ்ட்டாக எண்டாக அப்படி நீங்கள் பார்த்து கொள்வதற்கு உணவு முறைகள். அற்புதமான கேள்வி. அடுத்தது வாங்க. அப்போ ரொம்ப ஒரு கருத்தரங்கு மாதிரி அந்த மீட்டிங் கூட 8 மணிக்கு வச்சிருக்கலாம் போலது. பரவாயில்ல, சொல்லுமா. ஐயா, மாரடைப்பு வந்தா அந்த நேரத்தில் என்ன செய்யணுங்கிறது வந்து யாருக்குமே தெரியல, அதை நீங்கள் சொன்னா. ரொம்ப மகிழ்ச்சியான கேள்வி. ஒருத்தருக்கு மாரடைப்பு எப்படின்னா, மார்பில் அடைப்பு மாதிரி இருக்கிறதுனால மாரடைப்பு, உடனே வேர்க்கும், படபடப்பு வரும், மூச்சு திணறல். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அது கேஸ் ட்ரபிளோ தசை வலியோ சர்விக்கல் ஸ்பாண்டிலஸ் சொல்லி ஏமாந்துடக்கூடாது. எந்த வலி உங்களுக்கு இருக்கின்றதோ அனைவர் வீட்டிலும் 325 மில்லிகிராம், எவ்வளோ, 325 மில்லிகிராம் ஆஸ்பிரின் கையில் வச்சுக்கணும். அதை சாப்பிட்ட உடனே அந்த பிளட்டில் கிளாட் ஆகிறத உடனே கரைச்சிடும். 108 என்ற ஆம்புலன்ஸ் வந்து இந்தியன் கோடு
அந்த ஆம்புலன்ஸ் நம்பரை பண்ணிங்கன்னா 15 நிமிஷத்தில் வந்துடுச்சுன்னா ஃபஸ்ட்டு 2 hours கோல்டன் ஹவர் நீங்கள் சென்று விட்டால் காப்பாற்றி விட முடியும். நீங்களே டாக்டரை சொல்லி நினச்சி அது மாரடைப்புன்னு இருக்கிறத விட்டுட்டிங்கன்னா இறப்பதற்கு வாய்ப்புண்டு. அது ரொம்ப அருமையான கேள்வி. இன்னொரு கேள்வி மேடையிலிருந்து அரங்கத்திலிருந்து அந்த குழந்தை கேட்குதா, என்ன பண்ண போகுது, வாங்க அப்படியே கேளுங்க. ஒரே நிமிடம், ஒரே மேடையில் அடுத்தது நீ ஒரு கேள்வி கேட்குறியா மகா? வா. ஆனால் மகா கேட்குற கேள்வி என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களாம் ரொம்ப அறிவாளிகள் நம்ம விட. நீ கேட்குறியா தம்பி? வாங்க வாங்க சீக்கிரம் முடிச்சிடலாம். அதான் சூப்பர், உடைய டைம் ஆயிடுச்சு, பரவாயில்ல. சார் நீங்கள் சொன்னீங்க 3 hours பிஃபோராக சாப்பிடணும், சாப்பிட்டு தூங்கினா அது ஹெல்த்துக்கு நல்லது. ஆமாம், நல்லது. ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் விட்டு வரதே 11 o'clock வராங்க. அப்போ 3 hours எத்தனை மணிக்கு சார் நான் சாப்பிட்றது? ரொம்ப அருமையான கேள்வி. இப்போ விஞ்ஞானம் வளர்ச்சி, வேகமான வாழ்க்கை முறை முடியுதில்ல. 11 மணிக்கு வராங்க வச்சுக்கோ, அவர்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும். 7 மணிக்கு அந்த ஆஃபீஸ்லேயே எதையாவது ஒன்று சாப்பிட்டு அதான் டின்னராக வச்சுக்கணும். அது நீ வீட்டை 12 மணிக்கு நல்லா சாப்பிட்டுட்டு, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், 11 மணிக்கு வராங்க, 11:30 மணிக்கு நல்லா சாப்பிட்றாங்க, உடனே தூங்கினால் உலகளவில் மாரடைப்பு காலை 5 மணிலிருந்து 8 மணி வரை, அதுவும் திங்கட்கிழமை. ஸோ இந்த உணவு முறையை நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். உங்களுக்காக என்வாயர்மெண்ட் மாறாது, உங்களுக்காக வேலை நேரத்தை குறைக்காது, அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இரவு சாப்பாடு மிக மிக குறைவாக சாப்பிட வேண்டும். அருமையான கேள்விமா, சொல்லுங்கம்மா. எஸ், ஆமாம், மேடையில் இருக்கவங்க அத்தனை முடிக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா. மகா, நீ கேள்வி கேட்குறியாடா? கேட்குறியா? வணக்கம். வணக்கம் சார். வாங்க கேளு, இந்த கவனிங்க எல்லாரும். வாமா. நாங்களாம் ரெகுலராக பிளட் ப்ரெஷர் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆமாம். ஒரு நாளைக்கு நாங்கள் சாப்பிட மறந்துட்டோம்னா அதனால ஏதாவது பிரச்சனை வருமா? ரொம்ப அருமையான கேள்வி. உங்க பேர் என்ன? கண்ணன். நான் ஒன்று சொல்றேன், என் நோயாளிகள் 100% நான் சொல்லுகின்ற 3 மந்திரங்களை கடைப்பிடித்தால் சர்க்கரை வியாதி, கொலஸ்ட்ரால், பிளட் பிரஷர், அதில் 100 பேருக்கு 90% 6 மாதத்தில் மருந்தே தேவையில்லை. அதான் சொக்கலிங் மருந்துலாம் இருக்கிறேன். சில பேர் கொலஸ்ட்ரால் மருந்து சாப்பிட்டா, சர்க்கரை மருந்து சாப்பிட்டா லைஃப் லாங் சாப்பிடணும்னு சொல்கிறாங்கல்ல, அது உங்களை ஏமாற்றுகின்ற வேலை. சில 3 மந்திரங்கள் கடைப்பிடிங்க, அதற்கு மருந்துகள் தேவையே இல்லை. 3 மந்திரத்தில் ஒன்று தான் கடைப்பிடிக்க முடியாது, அதை கடைப்பிடித்தால் கட்டாயம் மாற்ற முடியும். ரொம்ப நன்றி. எஸ், அந்த 3 மந்திரங்கள் பேரை சொல்லிட்டு சொல்லுங்க. உடற்பயிற்சி. அதான் நம்ம வீடியோவில் வருது, எல்லாம் பார்த்துக்கலாம். லோகநாதன் சொல்லுங்க, பேரை சொல்லிட்டு சொல்லுங்க, அனைவரும் கவனிங்க. எஸ். வணக்கம், சௌந்தரராஜன். ஐயா வயசு இப்போ 80. ஐயாவுக்கு வயசு 80. இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறோம். நம்முடைய உடல் அமைப்புலாம் வேறு வேறு இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக எப்படியும் 170 இருப்பாங்க. ஆனால் 80 வயசுலேயும் 170 இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய கட்டமைப்பு இறைவன் வேறு மாதிரி கொடுத்துருக்கிறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, இங்கே எல்லாருமே தனித்தனியான உணவு தான் சாப்பிட்றோம். எல்லாருமே ஒரே உணவு சாப்பிட்றதில்ல, சூழலுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றோம். ஆனால் நீங்கள் என்ன உணவு சாப்பிட்றோம்? அடையப்பாங்க ரகசியத்தை கேட்குறாங்க. ரொம்ப அருமை. இப்போ கிராண்ட் சோலால் போகிறேன், போனேன்னா அங்கே நான் சூப் மாத்திரம் சாப்பிடுவேன், ஒரு சாலட் சாப்பிடுவேன். ஆனால் மீட்டிங்கில் 2000 பேர் பார்ப்பேன். ஒவ்வொரு பிளேட்லேயும் 3 குலோப் ஜாமுன், 2 ஐஸ்கிரீம், சிக்கன் பீஸ் பெருசு பெருசாக சாப்பிட்றாங்க. என்னை பார்த்தோன்னே பின்னால் வச்சுக்கிறாங்க. அது கூடாது. அது ஓசியில் கொடுத்தாலும் பசிக்கு மட்டும் சாப்பிட வேண்டும், குறைவாக சாப்பிடும். இரவு மிக மிக குறைவாக, அது நம்மிடம் இருக்கின்றது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலை, நோ டவுட் அபவுட். என்வைரன்மெண்ட் வேறு மாதிரி. ஆனால் மகிழ்ச்சி என்ற உணர்வு உங்கள் உள்ளே தானே இருக்குது. அது யாராவது எடுக்க முடியுமா? அந்த மகிழ்ச்சியை வெளியிலிருந்து எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்களை ஏமாற்றம், ஏக்கம், கவலை உங்களை அழித்துவிடும். மகிழ்ச்சி உன்னுடன் உள்ளே தோன்றுகின்ற உணர்வு நினைத்து விட்டால் உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. மகிழ்ச்சியும் தூக்கமும் ஒரு தாரக மந்திரம். அதை விட சிறந்த மருந்தும் கிடையாது, சிறந்த தியானமும் கிடையாது. என் பயணம் மொத்தம் உலக மக்களுக்கு மருந்தில்லா மருத்துவத்தை நோக்கித்தான் நாம் செல்ல வேண்டும். தயவுது டாக்டர்கிட்ட யார்கிட்ட மாட்டிக்காது நீங்கள். அதான் வாழ்க்கையின் கருத்து. ஆமாம், சிறுதானியம் சாப்பிட்லாம். என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த தானியமும் சரி, அரிசி எவ்வளோ தூரம் கெடுதலோ, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உறவினர்களே, கோதுமையும் அதே அளவு கெடுதல். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கிடையாது.
ஸோ அரிசி கோதுமை நீங்கள் பாதி ஆக்கிட்டு தண்ணீர் குடிக்கணும். அந்த பாதி பண்ண அரிசி கோதுமையில சிறுதானியம் சாப்பிட்டுக்கலாம். அரிசி கோதுமை பாதி கம்மிட்டு சிறுதானியம் நிறைய சாப்பிட்டு நீங்கள் சுவாசிக்கின்ற காற்றும் தண்ணீரை தவிர எது சாப்பிட்டாலும் அந்த உணவு உங்கள் கல்லீரல் கொலஸ்ட்ராலாக ஃபேட்டாக மாற்றி உடம்புல சேர்த்து வச்சிடும். அதற்கு நீங்கள் கரைக்கின்ற சக்தி இருந்தால் ஒழிய நீங்கள் உங்களை அழித்துக் கொள்வீர்கள். உடம்பிலும் பாரம் கூடாது, மனதிலும் பாரம் இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன கேள்வி பாப்பா? வாங்க, ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்கம்மா, வாமா. சரி, ஒரு கேள்வி. மகா லோகநாதன் அவங்க மனைவி பேர் என்னம்மா? மணிமேகலை. இவங்க குழந்தையாக பெற்றெடுத்த கவனிங்க. இவங்க மகாவை பெற்றெடுத்தது அவங்களுக்கு அதிர்ஷ்டமா, மகாக்கு இவங்க 2 பேரும் பெற்றோட இருப்பது அதிர்ஷ்டமா? எப்படி கேட்ட கேள்வி பற்றியா யோசித்திருக்க மாட்டார் லோகநாதன். 2 பேருக்கும் உண்மையில் மனிதன் பிறப்பது வரத்தினால் தவத்தினால். அது பிழைக்கின்ற குழந்தைகள் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சொத்து. அவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுங்கள், அவர் நல்ல கேரக்டரை கொடுங்க, அவர்கள் தான் உலகத்தை ஆளப்போகின்றார்கள். அது நீங்கள் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். அதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா அவங்களாம்? ஏனெனில் என்னை பொறுத்தவரை இவங்க 2 பேருக்கும் அவங்க மகன் இன்னொரு மகன் அவர்களுக்கு கிடைத்தது தான் பெரிய பொக்கிஷம். அதான் செல்லுமே, அதில் மாற்று கருத்தில்லை. அதான் அடிக்கடி சொல்கிறேன், ஒன்றுக்கு அப்புறம் எவ்வளோ பூஜைனாலும் சேர்த்துங்க, பழக்கம் ஆகுங்க. அந்த பூஜ்யங்களுக்கு மதிப்பு அந்த ஒன்று என்று நீ உயிருடன் இருக்கும் பொழுது தான் அந்த பூஜ்யத்துக்கு மதிப்பை தவிர உன்னை ஒன்று என்பதை நீ அழிந்து பூஜ்யங்களை தயவு செய்து சேர்க்கவே கூடாது என்பதில் மாற்று கருத்தில்லை. லைஃப் அண்ட் ஒர்க் இஸ் லைஃப். அதாவது செய்கின்ற தொழில் தெய்வம். லைஃப் ஒர்க் இஸ் வர்ஷிப் அண்ட் யூ மஸ்ட் பி ஏபிள் டு பேலன்ஸ் ஒர்க் அண்ட் லைஃப் கான்ஸ்டன்ட்லி. அது ஒரு சொல்லி உங்கள் கேள்விக்கு வாமா. இப்போ சப்போஸ் கவனிமா. இஃப் சப்போஸ் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா எந்த ஹாஸ்பிட்டல் போகிறது பெஸ்ட்? நம்ம ட்ரஸ்ட் பண்ணி போகலாம். அதுக்காக அது மாதிரி அடையே இப்போ ரம்யான. ஏன்னா நிறைய பேர் டாக்டருங்களை பார்த்தா பயப்படுறாங்க. ஆனால் உங்களுடைய மருத்துவரை கேட்கணும். எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போகலாமா? அது கட்டாயம் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி போகலாம். பட் எல்லா மருத்துவரும் நல்லா பண்ணுறாங்க. பட் ட்ரஸ்ட்டுன்றதை நீ கிரியேட் பண்ணியிருக்கணும். அது உனக்கு தெரியணும். அதுக்குள்ளே எல்லாரும் முக்கியமான நம்பர்லாம் குறித்து வச்சிங்க. ஒன்று செய்கிறேன், என் நம்பரை குறிச்சிங்க எல்லாருமே. என்னோடய நம்பர் 98410. நம்ம யூடியூப்பில் பார்த்து எல்லாமே தெரியும். 98410 91717. அப்படியே யாரோ குழந்தை சொல்லுது. சரி, இந்த அரங்கத்திலிருந்து யாராவது என்னிடம் நோயாளிகளாவோ மருத்துவ ஆலோசகராக வந்தீங்கன்னா உன்னை நாங்கள் வெளிப்படுத்துகின்றேன். உங்கள் அனைவருக்கும் நான் இலவசமாக வைத்தியம் பண்ணுவதற்கு தயாராக இருக்கின்றேன். அதில் மாற்று கருத்தில். பட் சொல்லிடணும், ஹலோ சிட்டியிலேருந்து வரீங்கன்னு சொல்லுங்கள், உடனே பார்ப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கின்றேன். வெரி குட். இல்லையா? அடுத்தது முடிச்சுக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் பேரை சொல்லிட்டு சொல்லுமா. லதா கேட்கின்றார்கள், ஒரு முதல் உதவி என்ன பண்ண வேண்டும்? நான் சொன்னேன்னா அந்த முதல் உதவி தேவைப்படாதுன்னா ஹார்ட் அட்டாக் வராது. வந்து விட்டால் அவங்க பதற்றம் அடையக்கூடாது. எல்லாம் கவனிங்க குழந்தைகளா. பதற்றம் அடையக்கூடாது. ஏன் தெரியுமா? அவங்க உடனே அவங்களே அந்த வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகிறாங்களேம்மா, கார் ஓட்டிகிட்டு போகிறதோ சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறதோ ஆட்டோ, அவர்கள் எதுவுமே ஓட்டக்கூடாது. அவர்கள் உடனே ஆம்புலன்ஸ் முடியும்னா ஒருத்தர் கூட கூப்பிட்டு போகலாம். பைக்கில் நீ ஏர்லியஸ்ட் டைம் டாக்டர்கிட்ட போயிட்டீங்கன்னா பெஸ்ட்டு. அந்த 325 மில்லிகிராம் ஆஸ்பிரின் வீங்கின தண்ணீர் போட்டு 108 ஆம்புலன்ஸ் பண்ணி அதை ஒன்று தான் முதலுதவி செய்ய முடியும். வேறு ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியாதுமா. ஒரு அருமையான கருத்து. உங்களுக்கு நன்றி லதா. எஸ், முடிச்சுக்கலாமா? நீங்கள் கடைசியான வாமா மணிமேகலை, நீ ஒரு கேள்வி போய் உட்கார். நீ தான் எல்லாமே உட்காருங்க. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கும் யார் தெரியுமா? பெண் இருக்கின்றாள். ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கும் ஆண்கள் இருந்து கொண்டு இருப்பார்கள் என்பதை நான். ஆனால் ஒருவர் பின் என்று சொல்லாதீர்கள். இருவரும் சமநிலையிலிருந்து பயணம் செல்ல வேண்டும். அதான் வாழ்க்கையின் தத்துவம். நான் மணிமேகலை, இங்கே வாணி சொல்லுப்பா. ஐயா,
கவனிக்க. ஹார்ட் அட்டாக் பேனிக் அட்டாக் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. இதுல நாங்க எப்படி வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது? ரொம்ப அருமையான, இது ஒரு டாக்டர் கேள்வி மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அலோசிட்டி ரொம்ப அருமையானவங்க. பேனிக் அட்டாக்ன்றது தெரியுமா? ஹார்ட் அட்டாக்னால வராது. இந்த பேனிக்ன்றது அக்யூட் ஆங்ஸைட்டி, ஒரு பதற்றம், வேர்க்கும் வலி வரும். அதுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் வித்தியாசம் பண்ண முடியாது. உங்கள் மருத்துவர் தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த 3 மந்திரங்களை வைத்து விட்டால் பேனிக் அட்டாக்கும் வராது, ஹார்ட் அட்டாக்கும் வராது. நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. ஞாபகம் வைத்துக்கொள்ள. நீ வெயிட்டை 20 கிலோ குறைக்கணும். அடுத்த வாட்டி அவன் பேர் என்னம்மா? மெஹர் மாலிகா. அவளை கேட்பேன், எங்கம்மா நாங்கள் தான் டாக்டர் மாறிட்டீங்களா தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லணுமா. உன்னோட பேச்சை கேட்டேன், அற்புதமான கருத்து, என்னோட வாழ்த்துக்கள்மா. வா வா வாம்மா, வாடா வாடா குட்டி. இப்படி பார்த்தீங்களாம்மா? ஹலோ, சொல்லுமா. நீங்கள் சொன்னீங்கல்ல, உணவில் பாதி காய்கறிகள், அடுத்த கால் பாகம் புரோட்டீன்ஸ், அதுக்கப்புறமா கால் பாகம் கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு சொன்னீங்க. அதை தவிர உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்துச்சா ஐயா? அதுக்கப்புறமா எங்களுக்கு ஆசை வந்துச்சுன்னா நாங்கள் வேற என்ன ஐயா சாப்பிடலாம்? ஓகே, ரொம்ப அருமையான கேள்வி. நொறுக்கு தீனி கூட சாப்பிடலாம், ஆனால் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. ஃபாஸ்ட் ஃபுட்டில் என்ன தெரியுமாம்மா? அதில் மோஸ்ட் டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லா ஃபாஸ்ட் ஃபுட்டும் உண்டு. ஃபாஸ்ட் ஃபுட்டை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். மீதி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். நீங்கள் பசி எடுத்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா கொஞ்சம் முறுக்கோ வடையோ இதெல்லாம் சாப்பிட்லாம். அது கூட நீங்கள் வெஜிடபிள் சாலட்ஸை ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டுங்க. அதான் பசிக்கு. அந்த பசி என்ற உணர்வு இருக்கும்பொழுதே உங்களுக்கு அந்த மெடிடேஷனில் போயிடும். இவளுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். வெரி குட், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மணிமேகலை நீ மாமா ஒன்றும் விடா. என்ன தெரியுமா மணிமேகலை என்ன தெரியுமா சொல்ல போகிறாங்க? உங்களை பேச தான் கூப்பிட்டு வந்தாலும் கேள்வி கேட்கறியா சொல்ல போகிறாங்க. ரொம்ப அருமைமா. இது மில்லட்ஸே 3 வேளையும் எடுத்துக்கலாமா டாக்டர்? ஏன்னா அது மில்லட்ஸே ஃபுல்லாக எடுத்துக்க கூடாது வேற சொல்கிறாங்க. வெரி குட். மில்லட்ஸ் ஃபுல்லாக மில்லட்ஸ் எதுனாலும் சாப்பிடுங்க. மில்லட்ஸ் கூட அளவோட சாப்பிடணும். 3 வேளைக்கு சாப்பிட தப்பே இல்லை. அரிசி கோதுமையை விட மில்லட்ஸ் மோர் ப்ரோட்டீன் லெஸ் ஸ்டார்ச் இருக்கிறதுனால அது சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் ருசிக்கு சாப்பிடுங்க, அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது. ஓகே சார். கடைசியாக லோகநாதன் என்ன சொல்லுங்க? அப்பா எத்தனை மணி நேரம் தூங்கணும்? தூக்கம் குறைஞ்சா இதுவாக எடுப்பான். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு அருமையான கேள்வி. லோகநாதனுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். அது என்னன்னா படுத்தா எல்லாருக்குமே தூக்கமே வர மாட்டேது மெயினா. சரி, எல்லாரும் படுத்தவொன்னு தூங்குறதுக்கு என்ன? சொக்கலிங்க எல்லா பேஷண்ட் என்கிட்ட தூக்கமே வரலன்றாங்க. சொக்கலிங்கமும் கஷ்டப்படுறேன் தூங்குவதற்கு நேரம் இல்லாமல். இப்போ நினைச்சா ஒரு நிமிடத்தில் தூங்க முடியும். தூக்கம் வர வேண்டும் என்றால் லோகநாதன், துக்கம் என்ற உணர்வு இல்லாமல் இருந்தால் தான் தூக்கம் வரும். தூங்குவதற்கு மேலே ஒரு தியானம் பண்ணுங்க. நம்ம உயிரோடு இருக்கும்போது தான் தூங்க போகிறோம். அந்த உயிருக்கு எக்ஸ்பிரஸ் ஒரு கிராட்டிடியூட் டு நேச்சர் காட். உயிருடன் இருக்கின்றேனே என்று நன்றியை சொல்லி அந்த இடத்துல போய் நாளைக்கு என்ன பண்ணணும், இது வரைக்கும் அதெல்லாம் கிடையாது. அந்த இடத்தில் மௌனமாக அமர்ந்து ஒரு தியானம் பண்ணி 7 நிமிடத்தில் தூக்கம் வந்துடணும். அப்போ வர கனவுகள் கூட கெட்ட கனவு வராது. அடுத்த நாள் இருந்து எல்லாமே பண்ணுவோம். அதுக்காக இப்போ தூங்கும் பொழுதே அடுத்த நாள் என்ன பண்ணிங்கன்னா தூக்கம் கெட்டிடும். ஒவ்வொரு மனிதருக்கும் குறைந்தது 8 மணி நேரம், இல்லாவிடில் 7 மணி நேரம். இப்போ 6 மணி நேரம் சொன்னால் இப்போ 4 மணி நேரம்னு சொல்லிடுவாங்க. வேண்டாம், 7 மணி நேரம் தூங்க வேண்டும். ஒருத்தர் கேட்டார், லதா இது லைஃப் லாங் கண்டினியூ பண்ணணுமான்னாங்க. உங்களுக்கு லாங் லைஃப் வேணும்னா கண்டினியூ தான் பண்ணணும், இது ஷார்ட்கட்டே இல்லை என்பதில் ஒரு அருமையான கருத்தை சொல்லி முடிக்கின்றேன். லோகநாதன், உங்கள் அப்பா அம்மாவுக்கு யாருக்காவது சர்க்கரை வியாதி, ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக் வந்தால் குழந்தைகளுக்கு போய்விட்டது, உங்கள் பேர குழந்தைகளுக்கு போய்விட்டது, அவங்களுக்கு விமோச்சனம் இல்லையா என்றால் லதா, அவர்கள் அனைவரும் நான் சொல்லுகின்ற வாழ்க்கை முறை 3 மந்திரங்களை கடைப்பிடித்து 9 வருடம் வாழ்ந்தால், எத்தனை வருடம்? 9 வருடம் வாழ்ந்தால் அந்த ஜீன் அந்த வியாதியின் தன்மை இழந்து விடுகின்றது என்று கண்டுபிடிக்கப்பட்டதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை இனிமேல் எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொத்து கொடுக்கல, ஹார்ட் அட்டாக் கொடுத்துட்டேன்னு சொன்னாங்கன்னா அது உங்கள் அறியாமை. அந்த ஜீனை மாற்றுகின்ற சக்தி உங்கள் மனதிற்கும் வாழ்க்கை முறைக்கும். அந்த ஜீன்ஸில் எபிஜீன்ஸ் பினோடைப், they constantly mutate either positivity or negativity by mind signal lifestyle என்று கூறி இந்த அற்புதமான விஷயத்தை எனக்கு அளித்த லோகநாதன் அவர்கள் உறவினர்கள் என்னை ரசித்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
Can I request MCC members to come to the stage for a photograph session? நண்பர்களே அவர் வந்து உறவுகள் சொல்லியிருக்காரு. உறவுகள் எல்லாம் எழுந்திருந்து அவருக்கு ஒரு சிறந்த ஒரு மரியாதை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். Come, come. நீங்க எல்லா கேள்வியும் கேட்டிருக்கீங்க. ரொம்ப நன்றி. வாங்க. வைட்டமின் டி டெஃபிஷியன்சி நிறைய பேருக்கு இப்போ வருது. அது எதனால? இங்கே உண்டது வைட்டமின் டி டெஃபிஷியன்சி அதிகம் வர்றது எதனாலன்னா, எவரும் வந்து சூரிய வெளிச்சத்துக்கே போக மாட்டேன்றாங்க. அந்த ஸ்கின் வந்து ஆமாம், அந்த ஸ்கின் வந்து சூரிய வெளிச்சத்தில் காலையிலேருந்து மத்தியானம் 12 மணிக்குள்ளே ஒரு 20 நிமிஷம் இருந்தீங்கன்னா அந்த ஸ்கின் வைட்டமின் டி சுரந்து விடும். அது வைட்டமின் டி சிந்தேசிஸ் ஆனதான் நீங்கள் சாப்பிடுகின்ற கால்சியம் ஜீரணமாகி ரத்தத்தில் கலந்து உடம்பில் உள்ள போன் தசைகள் எல்லாத்தையும் பதிய வைக்கும். ஸோ அப்படி இல்லை முடியலன்னா டி சப்ளிமெண்ட் சாப்பிட்டுக்கலாம். பட் இயற்கையில் கிடைப்பதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ரொம்ப அருமையான கேள்வி. இல்லை இல்லை அப்படியே கிளம்புற முடியாது. அது ஓ எஸ் ஓ எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. ஓ சரி சரி. எனக்கு இவங்க வேணாம் சொன்ன லதா வந்து என்ன வயசாளி உட்காருங்க சொன்னாங்க. ஐயா நீங்க உங்களோட இருப்பதால் எங்க வா லோகநாதன் மாமா நல்லா லதா. இதே மாதிரி உங்களோட 100th பர்த்டே அன்னைக்கு நாங்க நிலாவுக்கு பிடிக்குமா சாங்கம்மா, பிடிக்குமா சாங்கம்மா.